நீ நம்புவதும் நம்பி கேட்டதும் நிச்சயமாக கிடைக்காமல் போகாது. உன்னுடைய உள்ளம் இப்பொழுது அந்த உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றியிருக்கின்றது. அந்த எண்ணம் எதை நினைத்து ஏங்குகின்றதோ அந்த விஷயம் பாபா உனக்கு நிச்சயம் கொடுக்கத்தான் போகின்றேன். பாபா எல்லோரிடமும் பேசிவிடுவது இல்லையே. யார் அவரை தீர்க்கமாக நம்புகின்றாரோ அவர்களுக்கு தான் என்னுடைய குரல் கேட்கும் என்பது உனக்கு தெரியும். நான் பேசும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையின் பிரம்மாண்டம் ஆரம்பித்தும் விடும். அந்த உணர்வு உனக்குள் எழும்புகின்றது என்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை. எதை நினைத்து நீ இந்த பதிவை கேட்கின்றாயோ அது உன்னிடம் ரகசியமாக ஒளிந்திருக்கின்றது. பாபா அதை ஏற்கனவே தெரிந்தவராய் இப்பொழுது உனக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நான் பேசுவது வெறும் வார்த்தை இல்லை, உணர்வின் உச்சம். இதை உள்ளத்தில் நீ உணர்ந்தால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போகாது, நிச்சயம் நடக்கும். இந்த பதிவை நீ கேட்கும் நொடி முதல் உன் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகள் நடக்கத் தொடங்கும். நீ எப்பொழுதோ ஒரு ஆசையை மனதின் ஆழத்தில் வைத்திருந்தாய். அது சத்தமின்றி உனக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது இப்பொழுது வெளியில் வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்துவிடும். சில ஆசைகள் நாள் நேரம் நபரின்றி அழுத்தமான சிந்தனையாக உருமாறும். அந்த நேரத்தில் பாபாவின் அனுபவங்கள் உன்னை அழைக்கும். இந்த பதிவு அத்தகைய அனுபவம்தான். பாபா உன் எண்ணங்களை வாசித்து நீ சொல்வதற்கு முன்பாகவே பதில் கொடுக்கத்தான் இப்பொழுது உணர்வோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். சிறிது நேரத்தில் ஏதோ நடக்கப் போகின்றது என்பது போல் ஒரு அதிசய நிம்மதி உன் மனதிற்குள் தோன்ற வேண்டும். அந்த அமைதியில் அந்த அருள் செயல்பட ஆரம்பிக்கும். நான் சொல்வதெல்லாம் நீ கேட்டது போலத்தான் நடக்கும். நீ வேண்டியது அந்த நம்பிக்கை இப்பொழுது இந்த நொடியில் உனக்காக உதயமாகும். மனதளவில் நீ முழு மனதோடு எதை ஒப்புக்கொண்டிருக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்விற்கான திசையாக இப்பொழுது மாற்றத்தை பெறும். உன் கண்ணீரின் எண்ணிக்கையை காட்டிலும் பாபாவினுடைய கருணை அதிகம் என்பதை தெரிந்து கொள். நீ சொல்லாத பிழைகளுக்கு கூட நான் உனக்கு மன்னிப்பை கொடுத்தருளுவேன். உன்னுடைய நெஞ்சத்தில் ஒரு கோரிக்கை இருக்கின்றது. அதை நீ நம்பி இருக்கின்றாய். அது உனக்கு நடக்கும் என்று காத்திருக்கின்றாய். உன்னுடைய மனதில் அந்த எண்ணம் எப்படி வந்தது? அது பாபா உனக்குள் விதைத்த அந்த பரிமாணம். நான் விரும்பவில்லை என்றால் அந்த எண்ணம் கூட உனக்குள் நுழைந்திருக்க முடியாது. என் விருப்பப்படிதான் நீ ஆசைப்பட்டிருக்கின்றாய், அந்த கோரிக்கையை வைத்திருக்கின்றாய். நீ பாபாவை நினைத்த இந்த நேரம், நான் உன்னை பார்த்த இந்த தருணம், உன்னுடைய எண்ணங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கும். உன் வாழ்க்கையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் பாபா உன்னோடு இருந்த அமைதியாக அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஒரே நாளில் இன்று வரப்போகின்ற ஆச்சரியங்கள் உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும். இந்த பதிவை நீ எதை நினைத்து கேட்டாலும் அது சர்வ நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னது சத்தியம். உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இப்பொழுது ஒளியை பெறும். இருளில் இருந்த அந்த ஒரு விஷயம் இப்பொழுது ஒளியை பெறும். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய சாய் என்று 21 முறை சொல்லிவிடு. மனபாரம் நீங்கி துயரங்கள் அழிந்து உன் வாழ்விற்கான நல்ல காலம் இப்பொழுது ஆரம்பமாகும். நல்லது நடக்கும்.